10 வயது ஆன சிறுமி, ஏழ்மையான சூழ்நிலை, அப்பாவோட வேலை போயிருச்சு, அம்மா டிபியில் இறந்துடுறாங்க, தன்னோட சொந்தக்கார பணக்கார வீட்டில் வந்து வேலைக்கு போறாங்க, ஒரு ஹவுஸ் மேடா சொல்லப்போனா வேலைக்காரி வேலைக்கு போறாங்க. அந்த வீட்டு பையன் வெளியில படிச்சுட்டு இருக்கவன் கிறிஸ்துமஸ் லீவுக்கு வர்றான், மூத்த பையன். இந்த 10 வயசு சிறுமியை பார்க்கலாம், பெண் அவனுக்கு 15-16 வயசா இருக்கும். அவ அன்பா பாத்துக்கிறது, வீட்டை அக்கறையா பாத்துக்கிறது, நல்ல கேர் எடுத்துக்கிறது பார்த்துட்டு மணந்தால் இவளைத்தான் மணப்பேன்னு சொல்றாங்க அம்மா பாட்ட. அம்மா அப்பா திட்டுறாங்க. வேலைக்காரி, வீட்டு வேலைக்காரி, அவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற நமக்கு தகுதியே இல்லாதவங்க, சொந்தக்காரியா இருந்தாலும் தகுதியே இல்லாதவங்க குடும்பம் அது. இந்த குடும்பம் அவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற சத்தம் போடுறாங்க. இந்த பெண்ணுக்கு அவமானம் ஆயிருது, உங்க வீட்டு வேலைக்கு வர மாட்டேன்னு போயிருது. அது யாருன்னு வீடியோல கடைசியில் சொல்றேன். 18ஆம் நூற்றாண்டுல வந்து ரஷ்ய மன்னர் கீழே இருக்குது போலந்து நாடு. அங்க போலீஸ் பண்ணி பேசுறதுக்கும் அவங்க கலாச்சாரம் பண்பாடு எதையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, தடை. போலந்து அறிஞர்லாம் சேர்ந்து உட்காந்து மீட்டிங் போட்டு பேசுறாங்க. போலீஸ்ல சொல்லிக் கொடுக்கணும், ஹெட்மிஸ்டர் கையில் ஒரு பெல்ல கொடுத்துருவோம், போலீஸ் மொழியில் சொல்லிக் கொடுக்கணும். ரஷ்ய அதிகாரிகள் வரும்போது பெல் அடிக்கணும் ஹெட்மிஸ்டர். அந்த பெல் சத்தம் உடனே எல்லாரும் டீச்சர்லாம் லாங்குவேஜ் மாற்றணும் ரஷ்யன் மொழிக்கு. இதுதான் ஏற்பாடு. அப்படி போயிட்டு இருக்கு எல்லா ஸ்கூல்லையும். ஒரு நாள் ஒரு ஸ்கூலுக்கு ரஷ்ய அதிகாரிகள் போறாங்க. அந்த ஹெட்மிஸ்டர் அடிக்கிறாங்க, கால் லிட்டர் பில்லு அடிக்கிறாங்க, அடிக்க மாட்டேங்குது. அதுக்குள்ள ரஷ்ய அதிகாரிகள் வேகமா கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சிடாங்க. அப்ப கிளாஸ் கிட்ட போகும்போது அவங்க ஒரு டீச்சர் பார்க்குது, ரஷ்ய அதிகாரி வர்றது போலீஸ் லாங்குவேஜ்ல இருந்து ரஷ்ய லாங்குவேஜ் மாற்றுறது. அந்த டீச்சர் சந்தேகத்தோட வர்றாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, சயின்ஸ் கேள்வி கேட்குறாங்க அந்த கிளாஸ்ல. அப்போ ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட், டாப்பர் அந்த பொண்ணு தான், எந்திரிச்சு டக்குன்னு ஆன்சர் பண்ணுது ரஷ்யன் லாங்குவேஜ் மொழியிலே. திருப்தியாகி போயிடுறாங்க. இந்த டீச்சர் வந்து ரொம்ப தேங்க்ஸ்மான்னு, இல்லைன்னா வேலை போயிடும். அந்த டீச்சருக்கு ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அவங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு பதிலுக்கு அழுது, நீ ஏமா அழுது, என் சொந்த தாய்நாட்டில் என் மொழியான போலீஸ்ல பேசக்கூட தடையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுது. அந்த பொண்ணு தான் அந்த வீட்டில் பணக்கார வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரி வேலை பார்த்த பொண்ணு. அவங்க தான் 2 சாதனை பண்ணுறாங்க, 2 நோபல் பரிசு வாங்குறாங்க, ஃபிசிக்ஸ் ஒன்று, கெமிஸ்ட்ரிக்கு ஒன்று. அவங்க கண்டுபிடிச்சது தான் ரேடியம் சொல்லக்கூடிய ஒரு ஐசோட்டோப். இன்னைக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல பயன்படுத்துவாங்க, எல்லா வகையான கேன்சர். அவங்க கண்டுபிடிச்ச இன்னொரு மெட்டல், செமி மெட்டல் வந்து பொலோனியம். தன்னோட தாய்மொழியை அடக்குமுறையில பேச வைக்கல, அந்த மொழி பேரை வைக்கிறாங்க, போலீஸ் மொழியை பேரை வச்சு பொலோனியன் பேர் வைக்கிறாங்க. ஏளனம், அவமானம், ஏழ்மைப்படுத்துதல், சிறுமைப்படுத்துதல், கீழ்மைப்படுத்துதல், ஏழ்மை, இப்படிப்பட்ட விஷயங்களை சந்திச்சவங்க தான் சாதனையாளராக மாறுறாங்க. அந்த சாதனையாளர்களுக்கு தான் மனிதநேயமிக்க குணம், மக்கள் சார்ந்த சிந்தனை வருது. ஏன்னா அமெரிக்க அரசாங்கம் கண்டுபிடிச்ச ரேடியத்துக்கு வந்து காப்பிரைட்ஸ் கொடுக்குது. வேண்டாம், காப்பிரைட்ஸ் கொடுத்தனா என்னோட சந்ததி மட்டும் தான் பயன்படும், கூடாது. இது உலக மக்களுக்கு பயன்படும், உலக மக்களுக்கு, அறிவியலாளர்களுக்கு, சயின்டிஸ்டுகளுக்கு பயன்படும் சொல்லிட்டு காப்பிரைட்ஸே வாங்கிக்கல தான் கண்டுபிடிச்ச ரேடியத்துக்கு. அதனால இன்னைக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் நம்ம வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த பணக்கார சொந்தக்கார யாருன்னு பேர் தெரியாது, ஆனா மேடம் மேரி கியூரியோட பேரு இன்னைக்கும் நிலைச்சிருக்கு, இனியும் பேசப்படும். காரணம் அவங்களோட கண்டுபிடிப்பு மக்கள் சார்ந்த சிந்தனை, மனித நேயமிக்க சிந்தனை. நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.